என்ன நம்ம ஏரியாவில் இன்னைக்கு யாரையுமே காணோம். எல்லாரும் எங்கே போனாங்கன்னே தெரியலையே. டே டீனு, ஜாரா, சோயா அக்கா, மணியண்ணா யாரையாவது பாத்தியா? இல்ல காவ்யா, நான் யாரையுமே பார்க்கல. நான் காலையில இருந்து இங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். நான் உன்கிட்ட கேட்கலான்னு நினைச்சேன். இல்லடா டீனு, நானும் பார்க்கல. ஒருவேளை அவங்க ஃப்ரெண்டு ஜெனியாக்கா கூட விளையாட போயிருப்பாங்களோ? சேச்சே, இல்லடா மணி, அவங்கெல்லாம் நம்மளை விட்டுட்டு விளையாட போக மாட்டாங்க. ஹலோ, யார் நீங்கள்? புதுசாக இருக்கீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே? ஹோ, நீங்கள் தான் அவங்க சொன்ன காவ்யா டீனுவா? அது சரி, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஓகே, நான் விளையாட வந்திருக்கேன்னு சொல்லி அவங்கள வர சொல்லுங்க. ஜெனியக்கா, நாங்கள் அவங்க எல்லாரும் உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டோம். அவங்க இங்கே இல்லை. அவங்க வந்தால் நாங்கள் சொல்லிடுறோம். சரி, அதான் வந்துட்டனே. நான் வீட்டுக்கு போய் என்னோட பழைய டாலை எடுத்துட்டு வரேன். நம்ம அதை குளிக்க வச்சு ரெடி பண்ணி விடலாம். அதுக்குள்ள நீ போய் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்துரு. மணி, ஜாரா, சிவானியையும் கூப்பிட்டு வந்துரு. டாலை குளிக்க வச்சதுக்கு அப்புறம் மாற்றி விடுறதுக்கு புது ட்ரெஸ் தைக்க கொடுத்துருக்கேன். அதையும் போய் அந்த அங்கிள் கிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் போய் டாலை எடுத்துட்டு வந்துடுறேன். காவ்யா, டீனு, நீங்களும் போய் விளையாட்டுக்கு தேவையான திங்ஸ் ஏதாவது உங்க வீட்ல இருந்தே எடுத்துட்டு வந்துருங்க. இவ்வளோ தண்ணி போதும்னு நினைக்கிறேன். பத்தலைன்னா கிணத்துல இருந்து எடுத்துக்கலாம். ஆமா, ஷாம்பு எடுத்துட்டீங்களா? எதுவும் மறந்துட வேண்டாம். எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு ஜாரா. இனி ஜெனி பொம்மைய கொண்டு வந்தா மட்டும் போதும். விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க போனானே தெரியல. இன்னும் ஆளையே காணோம். இதோ வந்துட்டேன் கைஸ். பாத்தீங்களா, இதுதான் என்னோட டால். நான் ஊருக்கு போயிருந்ததுனால ரொம்ப நாளா இதை கவனிக்காம விட்டதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜோயா, என்ன இப்படி பேசிட்டு இருக்க? இது என்னோட ஃபேவரட் டால் தெரியுமா? ரொம்ப இயர்ஸா நான் இந்த டாலை வச்சிருக்கேன். ஊருக்கு போனதுனால தான் கவனிக்க முடியாம போயிடுச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை அழகா மாத்திரலாம் இன்னைக்கு. என் செல்லக்குட்டி, உனக்கு ஒன்னாகாதடி செல்லம். நான் உன்னை பாத்துக்கிறேன், சரியா? இன்னைக்கு உன்னை நான் கியூட்டா மாத்த போறேன். சரி ஜெனி, ஃபர்ஸ்ட் உன்னோட டாலை நல்லா குளிக்க வச்சிடலாம். அதுக்கு ரப்பர் பேண்டை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். ஹேர்லாம் பார்த்தியா எவ்வளோ அழுக்கா இருக்குன்னு? இதை நல்லா குளிக்க வச்சாதான் இது இன்னைக்கு கியூட்டா மாறும். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். உடம்புலாம் எப்படி அழுக்கா இருக்குன்னு பார்த்தியா? நல்லா தேய்ச்சி தேய்ச்சி குளிக்க வச்சுதான் இதெல்லாம் போக வைக்க முடியும். நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணி குளிக்க வச்சு இது எல்லாம் போக வச்சிடலாம், சரியா? தலைக்கும் நிறைய ஷாம்பு போட்டுக்கலாம். அப்பதான் இது நல்லா பிரைட்டா மாறும். ஃபர்ஸ்ட் தண்ணி எடுத்து 4 கப்பு ஊத்திக்கலாம். குளிருதா? இந்தா குளிருதா? பொம்மை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சரியா? எங்க ஊர் கிணத்து தண்ணி இப்படிதான் குளிரா இருக்கும். ஓகே, இப்ப சோப்பு நல்லா தேய்ச்சிக்கலாம். நிறைய ஷாம்பு போட்டுக்கலாம். சோப்பு வேண்டாம், கண்ணெரியும் சொல்லிதான் நான் ஷாம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் தலையில கொஞ்சம் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபேஸ்ல தேய்ச்சிக்கலாம். ஃபேஸ்ல தான் நிறைய அழுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நெத்தியில எல்லாம் தேய்ச்சிக்கலாம். பாரு, தேய்க்கும் போது நல்லா போகுது இல்ல? நல்லா ரப் பண்ணி தேய்ச்சா ஃபுல்லா கிளியர் ஆயிடுது. கண்ணத்துல எல்லாம் நிறைய இருக்கு. கண்ணு முடிக்கடாலே, கண்ணு எரிய போகுது. கண்ணை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோ, சரியா? ஹே போ ஜோயா, அப்பெல்லாம் விளையாண்டாதான் ஜாலியா இருக்கும். ஜாரா, தேய்க்கிற தேயில பொம்மைக்கு ரத்தம் வந்துட போகுது. பார்த்து மெதுவா தேய், சரியா? ஏ மணி, சும்மா கிண்டல் பண்ணாத, சரியா? இன்னைக்கு இந்த டாலோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்து எல்லாரும் ஷாக்காக போறீங்க, பாத்துக்கோங்க. ஓகே, இப்ப நல்லா கிளீன் பண்ணியாச்சு. வயிற்றுல எல்லாம் போயிடுச்சு, கழுத்துல எல்லாம் போயிடுச்சு, கையிலயும் ஓவராலா போயிடுச்சு. நீ இந்த கால் மட்டும் கிளீன் பண்ணா முடிஞ்சு. என்னதான் ரப் பண்ணாலும் போகவே மாட்டேங்குது. ஜெனி, கொஞ்சமாவது இந்த பொம்மையை கேர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு அழுக்காயிருக்காதுல்ல? என்ன பண்ணுறது ஜாரா, நான் நல்லா தான் கவனிச்சுக்கிட்டேன். ரெகுலராக குளிக்க வச்சு தலைவாரி விட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தேன். எங்கள் மம்மி தான் நான் ஊருக்கு போன சமயத்தில் இதை ஸ்டோர் ரூமில் தூக்கி போட்டுட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு.
சரி சரி, இப்போ உடம்பெல்லாம் நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ ஹேர் வாஷ் பண்ணிடலாம். பாத்தியா எவ்வளோ அழுக்கா இருக்குன்னு? நிறைய ஷாம்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். அப்பதான் நல்லா நுர வரும்போது அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகி ஹேர் நல்லா ஸ்மூத்தாக மாறிடும். ஜெனி, பொம்மைக்கு மேக்கப் பண்ணுறக்கு மேக்கப் செட்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? ஐயோ, மறந்துட்டேனே சிவானி. சரி, பொம்மையை குளிக்க வைக்கிறது பார்க்கறக்கு நல்லா இருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஜெனி, டைலர் ஷாப்ல ட்ரெஸ் தைக்க கொடுத்துருக்கேன்னு சொன்னல, வரும்போது மறக்காம வாங்கிட்டு வந்துடு சரியா? இப்போ உன் பொம்மைய ஃபுல்லா தேய்ச்சி முடிச்சாச்சு, அழுக்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ தண்ணி ஊத்துறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஷவர்ல குளிக்கிற மாதிரி ஃபீல் வர்றதுக்காக ஒரு கப்ல இந்த மாதிரி பாத்திரத்துல ஊத்துனா பாத்தியா ஷவர்ல குளிக்கிற மாதிரியே இருக்குல்ல? நல்லா கிளீனா ஒயிட்டா ஆயிடுச்சுல. சரி, இந்த மாதிரி தேய்ச்சா அழுக்கெல்லாம் போகாது. நான் கையிலேயே நல்லா ரப் பண்ணி குளிக்க வைக்கிறேன். அப்பதான் நல்லா கிளீன் ஆகும். இன்னுமே ஃபேஸ்லாம் நல்லா பிரைட்டா ஷைனா ஆயிடுச்சுல. உடம்புல இருக்க அழுக்கு கூட நல்லா போயிருச்சு. பாத்தியா எவ்வளோ நுர வருதுன்னு? சூப்பரா இருக்குல்ல உன் பொம்மை? அழகா ரெடி ஆயிடுச்சு. இல்ல சோயா, கொஞ்சம் தண்ணியே போதும். சூப்பரா குளிக்க வச்சாச்சு. இப்போ கண்ணெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அழுக்கு இருந்துச்சுன்னா இந்த துணியில துடைக்கும் போது போயிடும். ஜாரா, என் பொம்மைக்கு நல்லா தலை தவிட்டி விடு, இல்லைன்னா அதுக்கு சளி பிடிச்சுக்கும். சரி ஜெனி, தலைமுடிய நல்லா துவட்டி விட்டுறேன். அப்பதான் நல்ல ஹேர் ஸ்டைலா பண்ணி விட முடியும். ஜோயா, நீ தலைவாரி விட்டா இன்னைக்கு நைட்டு இந்த பொம்மை உன் கனவுல வந்து, ஜோயா என்னோட தலை கலைஞ்சிருச்சு, எனக்கு தலைவாருன்னு உன்னை கூப்பிடும். இந்தா ஜாரா, டால்க்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். அதோட மேக்கப் பண்ணுறதுக்காக மேக்கப் செட்டும், ஐலைனர், லிப்ஸ்டிக்கு, மேக்கப் ப்ரஷ்ஷு, சீப்புன்னு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாம், அப்புறம் மேக்கப் போடலாம். எங்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன இவ்வளோ டைட்டா இருக்கு? ஓபன் பண்ணியாச்சு. இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்குப்பா. செம்ம கியூட்டா இருக்குல்ல இந்த டாலுக்கு? வச்சு பார்க்கும்போதே செம்ம அழகா இருக்குல்ல? ஜாரா, இந்த ட்ரெஸ் போட்டதும் அப்படியே சிண்ட்ரெல்லா மாதிரியே இருக்குல்ல என்னோட டாலு? ஆமா ஜெனி, நீ சொன்ன மாதிரியே ட்ரெஸ் அப் பண்ணதும் உன்னோட டால் அப்படியே சிண்ட்ரெல்லா மாதிரியே ஆயிடுச்சுல. ஓகே, இப்போ மேக்கப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பவுடர் எடுத்து எல்லா பக்கமும் ஃபேஸில் போட்டுக்கலாம். அப்பதான் அது அழகா கலராக லுக்காக மாறும். அதுக்கப்புறமா ஐலைனர், லிப்ஸ்டிக் எல்லாமே போட்டுக்கலாம். இந்த ப்ரௌன்ஸ் பவுடர் போட்டோன்னா அப்படியே க்யூட்டாக மாறிடுச்சுல. சீக்கில், சின்ல எல்லா பக்கமும் போட்டாச்சு. ஓகே, இப்போ ஐஷேடோ போட்டுடலாம். என்ன கலர் ஐஷேடோ யூஸ் பண்ணலாம்? நம்ம டாலோட ட்ரெஸ் க்ரீன் கலர்ல இருக்கு. ஸோ கிரீன் கலர் ஐஷேடோ யூஸ் பண்ணலாம். அப்பதான் மேட்சிங்கா சூப்பரா இருக்கும். ஓகே, இப்போ ஐஷேடோ போட ஆரம்பிச்சிடலாம். கண்ணுக்கு மேல அழகா கொடுத்துடலாம். கொஞ்சம் டார்க்கா கொடுக்கலாம். அப்பதான் நல்லா எடுப்பா தெரியும், அதாவது லுக்கா தெரியும்னு சொன்னப்பா. சூப்பரா இருக்குல்ல? அது கூட பிங்க் கலர் ஐஷேடோவை மிக்ஸ் பண்ணி போடு. அப்பதான் டபுள் ஷேட்ல பார்க்க இன்னும் சூப்பரா இருக்கும். गर्ल्स ஃபேவரட் பிங்க் தானே, சோ அது போட்டினா நல்லா இருக்கும் தெரியுமா? சரி சோயா, நீ சொன்ன மாதிரியே பிங்க் கலர் ஐஷேடோவையும் எடுத்து அப்படியே அந்த கிரீன் கூட மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? இப்போ பார்க்க நல்லா இருக்குல்ல? சரி, இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஐப்ரோ அதுக்கு ப்ரௌன் கலர்ல இருக்கு. நான் இந்த ஐப்ரோவை அப்படியே பிளாக் கலரா டிரா பண்ண போறேன். பாத்தியா சூப்பரா இருக்குல்ல? நம்ம டாலே அப்படியே லுக்கே மாறிடுச்சுல. ஆமா சாரா, முன்னாடி இது ஃபாரின் டால் மாதிரி இருந்துச்சு. பிளாக் கலர் ஐப்ரோ போட்ட உடனே நம்ம ஊர் டால் மாதிரி மாறிடுச்சு. ஆமாடா மணி, நீ சொன்ன மாதிரியே அது இந்தியன் டால் மாதிரி ஆயிடுச்சுடா. செம்மையா இருக்குல்ல? ஐலைனர் போட்டது லுக்கே வேற மாதிரி இருக்கு. நல்லா ஃபிஷ் ஐ மாதிரி அழகா ஐலைனர் வரைஞ்சி விட்டுட்டேன். செம்மையா இருக்குல்ல? ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா ஐலேஷஸ் இருக்குல்ல, அதையும் பிளாக் கலர்ல மாத்தியாச்சு. செம்ம கியூட்டா இருக்குல்ல? இதுக்கு கண்ணு பற்ற கூடாதுல்ல, அதுக்காக ஒரு சின்னதா ஒரு திஷ்டி போட்டு வச்சுக்கலாம். இப்ப பார்க்க செம்மையா இருக்குல்ல?
நம்ம மேக்கப் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலா லிப்ஸ்டிக் போட்டா நம்ம மேக்கப் ஃபுல் ஃபினிஷ்ட் ஆயிரும். ஓகே, இப்போ லிப்ஸ்டிக் போட்டுறலாம். இந்த டாலுக்கு நல்ல ஸ்மைலி ஃபேஸா இருக்குல்ல, அதனால போட்டா சூப்பரா இருக்கும். ஹே பாப்பா, கியூட்டா இருக்கு நீ, உனக்கு அழகா இருக்கு இந்த லிப்ஸ்டிக், செம்மையா மாறிடுச்சுல. லாஸ்டா ஃபைனலா ஒரே ஒரு டச் அப் பண்ணிக்கலாம். என்னடா டச் அப் பண்ணும்போது லிப்ஸ்டிக் ஆயிடுச்சு. ஓகே, அதையும் கிளியர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ தலைவாரி விட்டுறலாம். ஜோயா வந்து தலைவாரி விடுவா. சரி சாரா, இப்ப பாரு நான் எப்படி சூப்பரா ஹேர் ஸ்டைல் பண்ணி விட போறேன்னு. ஃபர்ஸ்ட் நல்லா சிக் எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறமா சென்டரா கொஞ்சம் முடி எடுத்ததுக்கு அப்புறமா அதை 3 பார்ட்டிஷனா பிரிச்சு ஒரு பின்னல் போட்டுக்கலாம். நல்லா சிக் இல்லாம எடுத்ததுக்கு அப்புறமா தான் பண்ணணும். அப்பதான் பார்க்க நல்லா நீட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்டரா ஒரு பின்னல் போட்டுக்கலாம். அதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைடுல இருந்து கொஞ்சம் முடி எடுத்துக்கலாம். ரைட் சைடுல இருந்து கொஞ்சம் முடி எடுத்து இதே மாதிரி 3 பின்னல் மொத்தமா போட போறோம். இப்ப பாத்தீங்களா சூப்பரா இருக்குல்ல. அதே மாதிரி ரெண்டு சைடு பண்ணதுக்கு அப்புறமா நல்ல ஒரு போனிடெயில் போட்டோம்னா இந்த ஹேர் ஃபினிஷ் ஆயிரும். இப்போ 3 சைடு நல்லா பின்னியாச்சு. ஃபைனலா ஒரு பேண்ட் போட்டுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் ஃபினிஷ் ஆயிடுச்சு. சூப்பரா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் ஸ்டைல் இதுதான். இப்ப ஃபைனலா நம்ம கிட்ட இருக்க குட்டி குட்டி கிளிப் எடுத்து நம்ம பண்ணிருந்தோம்ல ஹேர் ஸ்டைல், அதுக்கு மேல அந்த பின்னலுக்கு மேலயே சூப்பரா குத்திட போறோம். இப்ப பாத்தியா செம்ம கியூட்டா இருக்குல்ல. என்ன நினைச்சீங்க, நான் சும்மா நல்லா பண்ண மாட்டேன்னு நினைச்சீங்களா? ஏய் ஜெனி, இங்க பாத்தியா உன் டாலுக்கு நான் எவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்கேன்னு. பரவாயில்லையே ஜோயா, நீ சொன்ன மாதிரி இந்த டாலுக்கு கியூட்டா ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுட்டேன். ஜெனியோட டாலை ரெடி பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.